எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கேஸ் சேனல். இன்னைக்கு நம்ம அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நம்ம லட்சுமிகாந்த் புக்கை பேஸாக வச்சு பாலிட்டியில் இருக்க எல்லா டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லிட்டரலி நம்ம 10 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் 11th டாபிக். ஆர்டிகல் 368 பார்ட் 20 இதில் இருக்குது. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, ரிஜிடிட்டி, அதாவது நெகிழ்வுத்தன்மையும் கொண்டு இருக்குது, நெகிழ்வற்ற தன்மையும் கொண்டு இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் சிஸ்டம் மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல், அமெரிக்கன் சிஸ்டம் மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இல்லாமல், ரெண்டும் இருக்கிற மாதிரி பேலன்ஸாக இருக்கிறது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 368 இந்த என்ன பவர் இருக்குது அப்படின்னு, என்ன பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து ஆட் பண்ணிக்கலாம், அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துக்கலாம். அதாவது ஆட் பண்ணிக்கலாம், அமெண்ட்மெண்ட் மூலமாக மாற்றிக்கலாம், ஆர் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கேசவானந்த பாரதி கேஸ் 1976 சொன்ன மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மாற்ற முடியாது. ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட், ப்ரொசீஜர் ஆஃப் திருத்த நடைமுறை என்னென்னு பார்ப்போம். என்னென்ன ஸ்டெப்ஸ் மூலமாக வந்து அமெண்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இனிஷியேஷன், ஃபஸ்ட்டு வந்து இனிஷியேட் பண்ணணும். ஏதர் ஆஃப் த ஹவுஸில், ஏதாச்சும் ஒரு ஹவுஸில், ஒன்று ராஜ்யசபா ஒரு லோக்சபா, ஏதாச்சும் ஒரு ஹவுஸில் வந்து பில்லை இனிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை யார் பண்ணணும்னா, ஒன்று மினிஸ்டர் பண்ணணும், இல்லை எம்பி பண்ணணும். மூணாவது என்னென்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வாங்கணும். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓட்டிங் சிஸ்டம் அதை நம்ம அடுத்த பேஜில் பார்ப்போம். அப்புறம் நோ ஜாயிண்ட் சிட்டிங், ரெண்டு சபையும் வந்து சேர்ந்து உட்கார்ந்து வந்து ஓட் பண்ண முடியாது, தனித்தனியாக தான் ஓட்டிங் சிஸ்டம் நடக்கும். ஃபெடரல் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது திருத்த கூட்டாட்சி அமைப்பு வந்து பாதிப்பாக இருந்தால் பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டங்களில் வந்து ஓட்டு போடணும். ஓகே, ஓட்டு அமைப்பு வந்து பாதிக்கு மேற்பட்ட ஓட்டு மெஜாரிட்டி வந்து வரணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. பிரசிடென்டல் ஆசெட் அப்படின்னா, எல்லாம் பாஸ் ஆயிடுச்சுன்னா பிரசிடென்ட் முன்னாடி வந்து அது ரெக்டிஃபை பண்ணுறது பிரசிடென்ட் முன்னாடி வந்து அது போயிடும். அப்புறம் ஆல்பிகேட்டரி ஆசெட்டுங்கிறது பிரசிடென்ட் வந்து ஏதாச்சும் ஒரு பதிலை கொடுத்தாகணும். ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணி அது காரணத்தை சொல்லணும், அது வந்து அதை பாஸ் பண்ணணும். ஸோ வந்து அவர் வச்சுட்டே இருக்க முடியாது, இல்லைனா அதை ரிட்டன் வந்து ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு 24th Amendment Act 1971 சொல்லுதுங்கிறாங்க. எனாக்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சட்டமாதல், அதுக்கப்புறம் அதை வந்து சட்டமாக்குவாங்க அந்த கான்ஸ்டியூஷனை, அந்த அமெண்ட்மெண்ட்டை. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட், என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் பண்ணால் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணலாங்கிறாங்க. அதாவது சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணணும்னா எப்படின்னா, நமக்கு வந்து ஆஃப் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் வந்து 500 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 250 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அட்லீஸ்ட். அதில் வந்து ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஓட்டு வந்து ஆஃப் 250னா அதை வந்து 125 அபவ் வந்து ஓட்டிங்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அதில் ஓட்டு வந்து போட்டிருக்கணும். ஓகே, அது போடும்போது அது வந்து அந்த பில் வந்து பாஸ் ஆகும். இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி பில்மாங்க. இது வந்து அட்மிஷன் ஆர் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட், நியூ ஸ்டேட்டை வந்து கொண்டு வரது. ரெண்டு ஸ்டேட்டை வந்து பிரித்து, ஒரு ஸ்டேட்டை வந்து ரெண்டாக பிரித்து நியூ ஸ்டேட் கொண்டு வரது. அப்புறம் பவுண்டரியை வந்து இணைக்கிறது இந்தியா கூட. அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸ்டேட்டில் இருக்கும், ரெண்டு கவுன்சில் இருக்கும் சில ஸ்டேட்லலாம். இப்போதைக்கு இந்தியாவில் 6 ஸ்டேட்டில் வந்து 2 கவுன்சில் இருக்குது. ஸோ வந்து ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்னொரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு 2 இருக்கும். ஸோ வந்து இப்போதைக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து 6 இருக்குது. அதை வந்து அபாலிஷ் பண்ணுறது இந்த சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக பண்ணலாம். அப்புறம் வந்து குவாரம் இன் பார்லிமெண்ட்டுங்கிறாங்க. ஓகே, குறைஞ்சபட்ச உறுப்பினர்கள் எவ்வளோ பார்லிமெண்ட்டில் இருக்கணும், அவங்களோட அலவன்ஸ் என்ன, சேலரிஸ் என்ன, அப்புறம் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் பார்லிமெண்ட். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாடாளுமன்ற நடைமுறை விதிகள் மற்றும் சலுகைகளை பார்க்குறோம். ஓகே, அப்புறம் சிட்டிசன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை எப்படி அக்யூசேஷன் பண்ணுறது, டெர்மினேஷன், அதை பற்றி பார்க்கக்கூடியது. அப்புறம் எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள், அதை பற்றி பார்க்கக்கூடியது. ஓகே, இதெல்லாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து பண்ணலாங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டீலிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டீலிமிட்டேஷன், தொகுதிகள் மறுவரையும் வந்து இது மூலமாக கொண்டு வரலாம் சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக. அப்புறம் 5th ஷெடியூலில் சேஞ்சஸ், அப்புறம் 6th ஷெடியூலில் சேஞ்சஸ், இது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டியில் கொண்டு வரலாம். அப்புறம் வந்து பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், இது முக்கியமானது. இது வந்து ஆர்டிகல் 268 கீழே வரக்கூடியது. இதில் வந்து ஆஃப் ஆஃப் த பாப்புலேஷன் ப்ரெசென்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி ஆஃப் ஆஃப் த பாப்புலேஷன் ப்ரெசென்ட்டில் இருக்கவங்களுக்கு
2/3, அதாவது 3ல் வந்து 2 பங்கு வந்து ஓட்டு இருக்கணும். ஓகே, ஓட்டு இருக்கணும். அப்படி ஓட்டு இருந்தால் தான் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் ஆகுங்கிறாங்க. அதில் வந்து என்னென்ன ப்ரொவிஷன் இன்க்ளூட், என்னென்ன விதிகள்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதில் தான் இது மூலமாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது மூலமாக தான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, இதில் எப்படின்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஆஃப் ஆஃப் த பாப்புலேஷன் ப்ரெசண்டாக இருக்கணும் பார்லிமெண்ட்டில். அதே மாதிரி 2/3 ஆஃப் த ஓட்டு வந்து இருக்கணும். அது போக வந்து ஸ்டேட்டில் வந்து பாதி ஸ்டேட், இப்போ 28 ஸ்டேட் இருக்குன்னா 14+ ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கு வந்து பில்லு ஓட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த பில்லாம் பாஸ் ஆகும். அது என்னென்ன மாதிரி பில்லுன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மேனர், குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் அதன் முறை எப்படி இருக்கணும். அப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதாவது பவர் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்டோட பவரை பற்றி சொல்லக்கூடியது, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டை பற்றி சொல்லக்கூடியது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், யூனியனுக்கு என்ன பவர், ஸ்டேட்டுக்கு என்ன பவர், கால்கால ரெண்டுத்துக்கு சேர்த்து என்ன பவர், இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸு கீழே தான் வருது. இது மூலமாக தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வர முடியுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில் இதை கொண்டு வரக்கூடியது. அப்புறம் எனி லிஸ்ட் இன் 7th ஷெடியூலில் சேஞ்சஸ் கொண்டு வந்துருன்னா இதில் தான் கொண்டு வரணும். அதேமாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டில் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது இந்த ஆர்டிக்கல் மூலம், இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் மூலம் தான். அப்புறம் ஆர்டிக்கல் 368 இட் செல்ஃப், அதோட அமெண்ட்மெண்ட். ஓகே, அதோட உறுப்பு திருத்துவதற்கான அதிகாரம், அதோட நடைமுறை எல்லாமே இதில் தான் இருக்குங்கிறாங்க. ஓகே, ஆர்டிக்கல் 368ஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது அதுவே வந்து இதில் தான் இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணாலும் இந்த மெஜாரிட்டி மூலமாக தான் சேஞ்ச் பண்ண முடியுங்கிறாங்க. அப்புறம் வந்து சம்மரி கம்பேரிசன். ஓகே, சம்மரி கம்பேரிசன் டேபிள் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ், ஆர்டிகல் 368. ஓகே, ஆர்டிகல் 368 வந்து சிம்பிள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நோ. ஓகே, சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து ஆர்டிகல் 368 வராது. அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து வரும். அதேமாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி பட் ஸ்டேட் கான்செப்டில் வரும். 368 தான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்டேட் கான்செப்டில் வந்து 368 கீழே கொண்டு வரக்கூடியதெல்லாம் வரும். சிம்பிள் மெஜாரிட்டியில் ஆர்டிகல் 368 கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. அது வரவும் செய்யாது. ரெக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை 50%, சிம்பிள் மெஜாரிட்டி 50% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுமாதிரி ஓட்டிங்கில் வந்து ஆஃப் ஆஃப் த இது வந்து ஓட் பண்ணால் போதும். ஆமாம், ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுல பாதி பேர், அதாவது 200 பேர் இருக்காங்கன்னா அதில் 100 பேரை ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் பார்லிமெண்ட்டில். அந்த 100 பேரில் 50 பேர் வந்து 50+ வந்து ஓட்டு வாங்கியிருக்கணும். அதே மாதிரி இதில் நம்ம பார்த்த மாதிரி 50+ ஓட், 50% ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். 50% ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதேமாதிரி 3ல் வந்து 2 பங்கு ஓட்டு விழுந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி பட் ஸ்டேட் கான்செப்டில் வந்து 50% ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், 3ல் 2 பங்கு ஓட்டு விழுந்திருக்கணும். ஸ்டேட்டில் வந்து ஆஃப் த ஸ்டேட் வந்து ஓட்டு வாங்கியிருக்கணுங்கிறாங்க. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஆர்டினரி பில்லு, இது வந்து சிவில் ரைட்ஸு, ஐடியல்ஸ் இதெல்லாம் வந்துடும். அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கான்செப்டில் வந்துருங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்டேட் ரோல் பார்த்தீங்கன்னா இதில் நன்னு, அதுலேயும் நன்னு. ஆனால் ஸ்டேட் ரோல் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கான்செப்டில் வந்து 50% ஆஃப் சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து 50% ஆஃப் அந்த ஓட்டு வந்து ஸ்டேட்டோட பங்கு இருக்கிறதுனால அது ஸ்டேட் ரோல் ஏதாவது இருக்குங்கிறாங்க. அப்புறம் கிரிட்டிசேஷன் ஆஃப், நிறைய பேர் வந்து அது மீதான விமர்சனங்கள் பண்ணியிருப்பாங்க. அதை என்னென்னு பார்த்துருவோம். ஆர்டிகல் 368 என்னென்ன இருக்குன்னா லேக் ஆஃப் ஸ்பெஷல் பாடி, அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னா ஸ்பெஷல் பாடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, யூஎஸ்ஏலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இந்தியாவில் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்கிறாங்க. ஸ்டேட் இனிஷியேட்டிவ் இஸ் ஆப்சன்ட், ஸ்டேட்டோட இனிஷியேட்டிவே இல்லை. பார்லிமெண்ட் நினச்சாலே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஸோ ஸ்டேட்டோட இனிஷியேட்டிவ் இதில் கம்மியாக தான் இருக்குது. டாமினன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்கிறாங்க. பார்லிமெண்டோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, ஸ்டேட்டோட ஆதிக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆஃப் த ஸ்டேட் வந்து இது பண்ணால் போதுங்க. ஆனால் யூஎஸ்ஏலாம் வந்து 70% ஆஃப் த ஸ்டேட் வந்து பங்கு அளிக்குதுங்கிறாங்க. நோ டைம் ஃப்ரேம் ஃபார் ரெக்டிஃபிகேஷனு, ஓகே, காலைக்கேடு இல்லைங்கிறாங்க. ஓகே, ஏதாவது பில்லை வந்து பாஸ் பண்ணணும்னா அதுக்கு இந்த டைம்லைனே கிடையாது, அது இழுத்து அடிக்கணும்னு நினச்சா இழுத்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் நோ ஜாயிண்ட் சிட்டிங் நம்ம ராஜ்யசபா லோக்சபா சேர்ந்து உட்காந்து அதுக்கு ஏத்தாப்பில் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியாதுங்கிறாங்க. அப்புறம் சிமிலாரிட்டி டு ஆர்டினரி லெஜிஸ்லேஷன், அதாவது சாதாரண சட்டத்தை வந்து ஒத்து இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸ்கெட்சி ப்ரொவிஷன்ஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டூ ப்ரீஃபாக இருக்குங்க, சுருக்கமாக விவரிக்கப்பட்டதுங்கிறாங்க. ஓகே, சுருக்கமாக விவரிக்கப்பட்டது, தெளிவாக இல்லாமல் சுருக்கமாக விவரிக்கப்பட்டது. அதனால வந்து நீதித்துறை தலையீடு வந்து அடிக்கடி தேவைப்படுது. அது மூலமாக தான் வந்து ப்ராப்பரான வந்து
வழியை சொல்ல முடியுது, நீதித்துறையை தலையீடு அதிகமாக தேவைப்படுது, சுருக்கமாக சொன்னதுனால, தெளிவாக விளக்கம் இல்லாதனாலங்கிறாங்க. அப்புறம் டிஃபென்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜர், நடைமுறையின் மீதான ஆதரவு பார்த்தீங்கன்னா என்னென்ன, இது என்னதான் கிரிட்டிசைசேஷன் இருந்தாலும் நிறைய பேர் அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, ஆதரவும் கொடுப்பாங்க. அதில் என்னென்னு பார்க்கும்போது சமநிலையை ஏற்படுத்துகிறதுங்கிறாங்க. ஓகே, கேசி வேற என்ன சொல்கிறாருன்னா சமநிலையை ஏற்படுத்துறது, குட் பேலன்ஸுங்க, ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது, ரிஜிடிட்டியும் இருக்குது, அதாவது நெகிழ்வித்தன்மையும் இருக்குது, நெகிழ்வற்ற தன்மையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அதனால இது சமநிலையை ஏற்படுத்துறாங்க. அம்பேத்கர் என்ன சொல்றா, ஃபேசில் அண்ட் ப்ராக்டிக்கல்ங்காரு, அதாவது இறுதித்தன்மை மற்றும் பிழையற்ற தன்மையை கொண்டது அப்படிங்கிறாங்க. தவிர்த்து, அதாவது இறுதித்தன்மை மற்றும் பிழையற்ற தன்மையை வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறாங்க, அது இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது எளிதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்புறம் இக்வாலிட்டி ஃபார் க்ரோத் அப்படி ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நெகிழ்வற்ற அரசியலமைப்பு ஒரு தேசத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறாரு. ஓகே, அது மக்களோட இணைந்து மாறும் அளவுக்கு நெகிழ்வாக இருக்க வேண்டும், அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்குதுங்காரு. ஓகே, மக்களோட வளர்ச்சிக்கு ஒரு நிலை, ஒரு மக்களோட வளர்ச்சிக்கு ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி அது மக்களோட இணைந்து மாறும் அளவுக்கு நெகிழ்வாக இருக்க வேண்டும், அதை தான் இந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்குதுங்க ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு. அப்புறம் வைஸ் வேரிட்டி என்ன கேசி வேற இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா வைஸ் வேரிட்டிங்கிறாரு. ஓகே, அதாவது திருத்த நடைமுறையில் உள்ள பன்முகத்தன்மையை பாராட்டியுள்ளார். அதாவது இதில் வெரைட்டி ஆஃப் அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது, அதை இவர் பாராட்டுறாரு. இப்போ இட் வைஸ் பட் ரேர் இன் மாடர்ன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறார். ஓகே, மாடர்ன் கான்ஸ்டியூஷனில் வைஸ் ப்ராப்பர், அதாவது புத்திசாலி தன்மையானது அப்படிங்கிறாரு. ஓகே, ஆனால் நவீன அரசியலமைப்பில் அரியது அப்படிங்கிறாரு. ஓகே, இட் வைஸ் பட் ரேர் இன் மாடர்ன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறார். யார் சொல்கிறாருன்னா கேசி வேர் சொல்கிறாரு. வெரைட்டி ஆஃப் அமெண்ட்மெண்ட் ப்ராசஸை கொண்டு இருக்கிறதுனால. ஓகே, தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி நம்ம அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்துருவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ கைஸ்.